ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமால இருக்கிற பேலன்ஸ் எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 10 ஸ்டார்டிங்ல பேப் வில்லியோட எஸ்கேப் ஆயிட்டான். என்னால அவனை பிடிக்க முடியலன்னு வின்னர் டோனி கிட்ட சொல்ல, இவரோ உன்னால ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாதான்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கு வின்னரோ, ப்ளீஸ் மிஸ்டர் டோனி, நீங்க என்ன கொன்றாதீங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இப்போ நீங்க என்ன கொன்னீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். உங்களால உடனே என் பொசிஷனுக்கு ஆளை போட முடியாதுன்னு சொல்ல, இவரோ சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், பட் நீ மட்டும் சார்லி அண்ட் வில்லியை இங்க கூட்டிட்டு வரலனா உன் சாப்டர் க்ளோஸ் ஆயிரும்னு மிரட்டிட்டு போறாரு. கட் பண்ணா இங்க பேபும் வில்லியும் சார்லி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப பேப் வில்லியோட பேக்கெட்ல இருந்து கீயை எடுத்துட்டு அவனை அங்க உட்கார சொல்ல, வில்லியோட கேட்க மாட்டேன்றான். அதனால பேப் அவனை வயிற்றுல குட்டி அவனை உட்கார வச்சுட்டு இவன் சார்லிய ரிலீஸ் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்ப சார்லியோ, வில்லி அவனோட ஃப்ரீடம்காக தான் என்ன கிட்னாப் பண்ணான், அவன் தலையில டோனி ஒரு சிப்ப வச்சிருக்கான்னு இவன் எல்லாத்தையும் சொன்னதும் பேபாட கேட்டு வில்லிய திரும்பி பார்க்க, இவனோ எனக்கு என் உயிரை பத்தி கவலை இல்ல, நீயும் என் கூட சேர்ந்து செட்டா போடுன்னு சொல்லிட்டு டோனியோட கண்ட்ரோல்ல வாழ்றதுக்கு பதிலா சாகுறது எவ்வளவோ மேல், அதை பத்தி தான் உனக்கே தெரியுமேனு சொல்ல, பேப் அவன் சட்டையை பிடிச்சி நிக்க வச்சு நான் உன்னை அவ்வளவு ஈஸியா சாக விட்டுற மாட்டேன்டான்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வில்லிய லேபுக்கு கூட்டிட்டு வர, அங்க கிறிஸ் வில்லி தலையில இருக்கிற சிப்பை வெளியே எடுத்துடுறான். கட் பண்ணா இப்ப இங்க கராஜ்ல ஆலன் யார்கிட்டயோ கோவமா பேசிட்டு வரான். ஏன்னா போலீஸால டீனோட பாடிய கண்டுபிடிக்க முடியல, அந்த இடத்துல அவனோட கார் மட்டும் தான் எரிஞ்சு போய் இருந்திருக்கு. அந்த விஷயத்த ஆலனால நம்ப முடியல. அங்க பாடி இல்லனாலும் கண்டிப்பா யாருக்காச்சும் அடிபட்டிருக்கோம்லன்னு கேட்க, அந்த கால்ல பேசுறவனும் ரெஸ்கியூவர்ஸ் இன்னமும் தேடிட்டு தான் இருக்காங்க, அவங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்ல, ஆலனும் அவனோட தம்பி சோ வேகமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, சோனிக் அவன் கிட்ட நீ பொறுமையா இரு, நம்ம அவனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றான். அதுக்கு ஆலனும் அவனோட பாடிய கண்டுபிடிக்க முடியல, அப்ப அவன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம்னு கேட்க, ஜெஃப் அவன் கிட்ட நீ ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணிக்கோ, மேபி டோனியோட ஆளுங்க அவனோட பாடிய மறைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம வேணா அவனுக்கு ஃபியூனரல் நடத்தலான்னு சொன்னதும், நான் சொன்னது உனக்கு இன்னும் புரியலையா, டீன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு ஆலன் ஜெஃப் திட்டிடுறான். டென் உடனே நம்ம பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டு அவன் ஜெஃப் கிட்ட சாரி கேட்க, அப்ப சார்லி இதெல்லாம் என்னாலதான், வில்லி என்ன கிட்னாப் பண்ணனாலதான் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் ஆலன் கிட்ட சாரி கேட்க, பேப் சார்லிக்கே ஆறுதல் சொல்றான். அண்ட் ஆலனுக்கும் அவனோட அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இவன் அந்த இடத்தை விட்டு தள்ளி போயிடா. ஜெஃப் அவன் பின்னாடி போக பாக்குறான், பட் பேப் அவனை ஸ்டாப் பண்ணி அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஆலன் கிட்ட போய் அவனை கம்ஃபர்ட் பண்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு சோனிக் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்னால இப்ப பாரிஸ்க்கு திரும்ப வர முடியாது, என் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணதுக்கு அப்புறமா, நார்த் அங்க வந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேக்குறான். அதுக்கு சோனிக்கும், இல்ல நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இப்போ என்னால பாரிஸ்க்கு வர முடியாதுன்றத சொன்னேன்னு சொல்ல, நீ டீனுக்காக தான் இங்க ஸ்டே பண்றியான்னு நார்த் கேக்குறான். அதுக்கு சோனிக்கும் ஆமான்னு சொல்லிட்டு அவன் இந்த முடிவை எடுத்ததுக்கான காரணம் நான் தான் அவனை கொண்டுட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ண, நார்த்தோ அந்த சிச்சுவேஷன்ல யோசிக்கலாம் டைம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பான்னு சொல்ல, அப்பதான் சோனிக் அவனும் டீனும் முன்னாடி நாள் பேசின விஷயத்த பத்தி நார்த் கிட்ட சொல்லிட்டு, நான் அவனை ப்ரூவ் பண்ண சொல்லாம இருந்திருந்தா அவன் இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டான்னு சொல்ல, நார்த் அவன் கிட்ட நீ இதுக்கான பிளேம உன் மேல போட்டுக்காத, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல, சோனிக் அழுதுட்டே நார்த்த ஹக் பண்ணிக்கிறான். தென் நார்த்தும் சோனிக்கோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அவனை கிஸ் பண்றான். கட் பண்ணா இங்க டீன் கோமா ஸ்டேஜ்ல டோனியோட லேப்ல இருக்கான். அப்ப வின்னர் டோனி கிட்ட இவன் உயிருக்கு இப்ப எந்த ஆபட்டும் இல்ல, பட் இப்போதைக்கு இவன் ஏண்டிக்க மாட்டான்னு சொல்ல, டோனியும் எனக்கு இவன் உயிரோட இருந்தா மட்டும் போதும், ஏண்டிக்கலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது சின்ன வேலை தான் சோ ஒழுங்கா பண்ணுன்னு இவரே வின்னர் கிட்ட டீனை போட்டோ எடுக்க சொல்றாரு. கட் பண்ணா இங்க சார்லி அவனோட செயின்ல இருக்கிற ரிங்க புடிச்சிட்டு எதையோ பட்டே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பேபாங்க வந்து நீ ஓகேவாடான்னு சார்லிய கேக்குறான். அதுக்கு சார்லியும் அவன் செயினை ரிமூவ் பண்ணி அதுல இருந்த ரிங்க எடுத்துட்டு, நான் உன்னை தப்பா நினைச்சதுக்கு சாரி, உனக்கு இன்னும் நான் வேணும்னா நீ இந்த ரிங்க எனக்கு போட்டு விடுன்னு சொல்ல, பேபோ ஹாப்பி ஆயிட்டு அந்த ரிங்க வாங்கி சார்லிக்கு போட்டு விட்டுட்டு அவனை கிஸ் பண்றான். அண்ட் அது அப்படியே பைக் ரொமான்ஸ்ல போய் முடியுது. தென் நெக்ஸ்ட் டே பேப் சார்லிக்காக ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சார்லியோட பாட்டுட்டு நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத, அதான் நான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு இவன் பேப் கிட்ட வர, பேபோ நீ பேசாம இட சாப்பிடுன்னு சொல்லிட்டு ராபிட் ஷேப்ல கட் பண்ண ஆப்பிள் இவன் சார்லி கிட்ட கொடுக்கறான். அதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசைதான், பட் எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எப்பவும் நீ தான் என்ன பாட்டுக்கிற, இந்த தடவை நான் உன்னை பாட்டுக்கிறேன்னு பேப் சொல்ல, சார்லியும் டென் நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசலாமான்னு கேட்டுட்டு இந்த ரேஸும் டோனியோட கடையும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு உனக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு கேட்க, பேபோ நான் இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கல, ஃபர்ஸ்ட் நாம பவர் எடுக்கிற சீரமை கண்டுபிடிக்கணும், அடுத்தடா டோனியோட கடையை முடிக்கணும், அதுக்கு அவன் எப்படி மறுபடியும் உயிரோட வந்தான்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, சார்லியோ ஒருவேளை அவன் இம்மார்டலா இருப்பானோன்னு கேக்குறான். அதுக்கு பேபோ அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, ஸ்பெஷல் பவர்ஸால நம்மளோட ஸ்கில்ஸை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதால யாரையும் இம்மார்டலா ஆக்க முடியாதுன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க ஆலன் வீட்டு மாடியில சோனிக் உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப நார்த் அங்க வந்து எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவன் இன்டைரக்டா அவங்க கிஸ் பண்ண விஷயத்த பத்தி சொல்ல, சோனிக் நீ இதை பத்தி சொல்றியான்னு அதை
டைரக்டாவே கேட்டுறான். அட நார்ட்டம், என்னடா இப்படி ஓப்பனா சொல்லிட்ட, உனக்கு ஷையா இல்லையான்னு கேட்க சானிக்கும் நாம ஏன் இன்னும் ஒண்ணு சேராம இருக்கோன்றது இப்போ எனக்கு புரியுதுன்னு சொல்றான். தென் நான் அப்ராட் போனதுக்கு அப்புறமா உன்னை மறந்துட்டு என் லைஃப நியூவா ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் நான் இங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அது தப்புன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றப்ப நார்த் அவன் கிட்ட ஐ லவ் யூன்னு ப்ரொபோஸ் பண்றான். அட கேட்டு சோனிக்கும் நீயாடா இதை சொல்றேன்னு கேட்டு வைக்கப்பட தென் இப்போ என்ன நீ பாரிஸ்க்கு திரும்ப போக போறியான்னு நார்த் கேட்க சோனிக்கும் கண்டிப்பா நான் போவேன், அங்க நான் ஸ்கூல் ஃபீஸை கட்டியிருக்கேன், சோ நான் என் டிகிரியை வாங்கலனா நான் கட்டின ஃபீஸ் எல்லாம் வேஸ்டா போயிரும்னு சொல்லிட்டு என்னோட கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு இவன் நார்த்தை கிஸ் பண்றான். கட் பண்ணா இங்க டோனி வேப்ப பத்தி நினைச்சு பார்த்துட்டு நான் தான் உன்னை உருவாக்குனேன், சோ உன்னால எப்பவும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல இங்க லேப்ல பீட் கிறிஸ்காக காஃபி கொண்டு வந்து கொடுக்கறான். இப்படி இவங்க கொஞ்ச நேரம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சார்லியும் பேபும் அவங்கள பார்க்க அங்க வராங்க. அப்ப சார்லி கிறிஸ் கிட்ட நான் சீரமை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கேன், இதுல நாம வில்லிய யூஸ் பண்ணலாம், டோனியோட எக்ஸ்பெரிமெண்ட்னால வில்லிக்கு மட்டும்தான் பவர் கிடைச்சிருக்கு, சோ நம்ம வில்லியோட செல்ஸ ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்மளால பவர் எடுக்கிற சீரமை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல கிறிஸும் இந்த ஐடியா நல்லா இருக்கு, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றான். அதுக்கப்புறமா பேபும் சார்லியும் வில்லிய டைட்டா பிடிச்சிக்க கிறிஸ் அவன் முன்னாடி சிரிஞ்சோட வந்து நிக்கிறான். அப்ப வில்லியோ என்னடா பண்ண போறீங்கன்னு கட்ட கிறிஸோ நான் உன்னோட பிளட் சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்றான். அதை கேட்டு வில்லியும் நான் இதுக்கு அலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல சார்லியோ சாரி நான் உன்கிட்ட ஒன்னும் பர்மிஷன் கேட்கலன்னு சொல்லிட்டு உனக்கும் டோனிய பிடிக்காது தானே, சோ அவன் எப்படி திரும்ப உயிரோட வந்தான்றத சொல்லுன்னு கேட்க இவனும் நீ அறிவாளி தானே நீயே கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்றான். அதை கேட்டு கிறிஸோ இவன் கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்னு நினைச்சிட்டு அவனோட பிளட் சாம்பிள்ஸை எடுத்துடுறான். கட் பண்ணா இங்க ஆலன் ரேஸ் ட்ராக்ல இருக்கிறப்ப ஜெஃப் அவனுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நான் ட்ராக்ல இருக்கேன்னு சொல்ல ஜெஃபோ சரி நீ ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாத சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்றான். அதுக்கு ஆலனும் ஓகே சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணதுக்கு அப்புறமா வின்னர் ஆலனை பார்க்க அங்க வரான். அவனை பார்த்ததும் நீ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வரேன்னு ஆலன் கோவப்பட வின்னரும் இப்படி கோவப்படாத, உன் வயசுக்கு நீ டென்ஷன் ஆனா சீக்கிரமா பிரஷர் ஏறி செத்துருவேன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஆலன் கோவத்துல அவன் சட்டைய பிடிக்க வின்னரும் இப்போதானே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இங்க நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல, நான் உனக்கு ஒரு ஆஃபரை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி இவன் டீனோட போட்டோவை ஆலன் கிட்ட காட்டுறான். தென் உனக்கு இவன் வேணும்னா நீ எங்களுக்கு சார்லியோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்ல ஸ்டார்டிங்ல ஆலன் அடுக்க ஒட்டுக்க மாட்டேன்றான். அப்புறம் வின்னரும் டோனிக்கு சார்லியோட பிளட் மட்டும் தான் தேவை, அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, இத மட்டும் நீ பண்ணிட்டா டோனி உங்க எல்லாரையும் விட்டுருவாரு, சோ நீ இத பத்தி யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட ஆலனும் அடுத்த நாள் வரைக்கும் அதை பத்தி யோசிச்சு பாக்குறான். அப்ப ஜெஃப் அவன் பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு நீ காலையிலேயே என்ன யோசனையில இருக்கன்னு கேட்க ஆலனும் அது ஒன்னும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறான். தென் ஜெஃப் நானும் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டுமான்னு கேட்க இவனும் இன்னைக்கு வேண்டாம் நீ எனக்கு சர்ஜரி நடக்கிற அன்னைக்கு வான்னு சொல்ல ஜெஃபும் சரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு மெசேஜ் பண்ண மறந்துறாடுன்னு சொல்லிட்டு இவன் ஆலனை கிஸ் பண்ண ஆலனும் ஜெஃப ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இப்ப ஆலன் டோனிய மீட் பண்ணி நீங்க சொன்னதை நான் செய்யறேன், பட் நீங்க எனக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ற ட்ரக்க போட்டு விடணும்னு சொல்ல டோனியும் அதை கேட்டு நீ இப்படி கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. அதுக்கு ஆலனும் எனக்கு என்னோட பாடி பழைய மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அது மட்டும்தான் என்னோட ஏம்னு சொல்ல டோனியும் சரி நான் உனக்கு அந்த சீரமை போட்டு விட்டதுக்கு அப்புறமா நீ எனக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ காப்பாற்றணும்னு சொல்றாரு. அதே நேரத்துல இங்க ஜெஃப் ஆலனுக்கு கால் பண்ணி பாக்குறான், பட் அவனுக்கு லைன் போகல. அதே நேரத்துல இங்க வின்னர் ஆலனோட கைய லாக் பண்ணிட்டு உனக்கு பயமா இருக்கா, பட் இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் ஆலனை விட்டு தள்ளி போய் நிக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணா இங்க சார்லியும் பேபும் காரை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப சார்லிக்கு ஒரு விஷன் வருது. அதுல இவன் டோனியோட லேப பாக்குறான், பட் அதுல இவனால ஆலனோட ஃபேஸ கிளியரா பார்க்க முடியல. இந்த விஷனால அவனுக்கு நோஸ் ப்ளீட் ஆக அட பேப் பார்த்துட்டு அவன் சார்லிய வந்து பிடிக்கிறான். அப்ப சார்லி பேப் கிட்ட டோனி இன்னொரு ஆளையும் ஸ்பெஷல் அல்பாவா மாட்டிட்டான்னு சொல்ல அதே நேரத்துல இங்க லேப்ல வின்னர் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆலன் உயிரோட இருக்கானா இல்ல போயிட்டானான்றத செக் பண்றதுக்கு கிட்ட போக ஆலன் ஏண்டிச்சு அந்த லாக்ஸ ஈஸியா உடைச்சு போட்டுறான். தென் அவனை தடுக்க வந்த கார்ட்ஸையும் இவ அடிச்சு பறக்க விட்டுற மற்ற கார்ட்ஸ் எல்லாரும் அவனை கன்னோட ரவுண்ட் அப் பண்றாங்க. அப்ப டோனி அந்த இடத்துக்கு வந்து அவரு கையில வச்சிருந்த ஸ்டிக்ல இருந்த பட்டனை பிரஸ் பண்ணதும் ஆலனுக்கு ஷாக் அடிக்குது. தென் வின்னர் டோனி கிட்ட ஆலனோட பாடி நம்ம ட்ரக்குக்கு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுது, நாம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா நம்மளால இவனை வில்லியோட ஸ்ட்ராங் ஆக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு பின்னாடியில இருந்து என்ன விடுங்கடான்னு ஆலனோட வாய்ஸ் கேக்குது. அப்ப டோனி அவன் கிட்ட வந்துட்டு உன் தலையில நான் ஒரு சிப் வச்சிருக்கேன், சோ முட்டாள்தனமா எதையும் பண்ணிட்டு இருக்காடுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ இத வில்லியோட ரிமூவ் பண்ண மாதிரி ஈஸியா ரிமூவ் பண்ணிடலான்னு நினைக்காடுன்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க ஜெஃப் ஆலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி ஆலன் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்ற விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதை கேட்டதும் இவன் உடனே ஆலனுக்கு கால் பண்றான், பட் இன்னமும் அவனுக்கு லைன் போகல. சோ இவன் மற்றவங்களுக்கு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண எல்லாரும் ஆலனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க, பட் இவங்களால ஆலனை கண்டுபிடிக்க முடியல. சோ அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்ற பயத்துல எல்லாரும் இருக்கிறப்ப ஆலன் அங்க வந்துட்டு நீங்க எல்லாரும் இங்க என்ன
பண்றீங்கன்னு கேக்குறான். தென் ஜெஃப் உடனே ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிட்டு நீ எங்க போயிருந்தன்னு கேட்க, இவனும் டோனி இவன் கிட்ட கொடுத்த ஃபேக் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை காட்டி என்னோட ஃப்ரெண்டு ஒரு சைனீஸ் மெடிசனை சஜஸ்ட் பண்ணான், அதான் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன், அங்க கொடுத்த மெடிசன் நல்லா ஒர்க் ஆகுது, சோ எனக்கு இப்ப சர்ஜரி தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லாம அங்க போனதுக்கு எல்லார்கிட்டயும் சாரி சொல்ல, ஜெஃபோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாடுன்னு சொல்லிட்டு அவன் ஆலனை ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்க கிம் மட்டும் ஆலனை சண்டிகட்டோட பாக்குறான். கற்பனா இப்ப இவங்க 4 பேரும் தனியா நின்னு பேசுறப்ப கிறிஸ் வில்லியோட செல்ஸ அனலைஸ் பண்ணிட்டான். அது எல்லாமே அப்நார்மலா சேஞ்ச் ஆயிருக்கு. இத பத்தி நாம இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அந்த ட்ரக் தேவைப்படும்னு பீட் சொல்ல, தென் இத பத்தி நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டு பார்க்கலான்னு பேப் சொல்றான். அண்ட் இவங்க பேசுற எல்லாத்தையும் ஆலன் சைலண்டா நின்னு கேட்டுட்டு இருக்கான். இதோட எபிசோட் 10 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்ல இவங்க 4 பேரும் சேர்ந்து வில்லி கிட்ட நீ அந்த லேப்ல என்னெல்லாம் பாட்டுன்னு மிரட்டி விசாரிக்கிறாங்க. ஆனா வில்லி அது எதுக்குமே ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன்றான். அப்ப பீட்டோ நீ சொல்ற இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டான்னு பேசி பாக்குறான். பட் அதுக்கும் வில்லி ஒட்டு வர மாட்டேன்றான். அப்ப சார்லி வில்லி கிட்ட வந்துட்டு அவனை மிரட்டாம பொறுமையா நாங்க பவர் எடுக்கிற சீரமை ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு உனக்கே தெரியும். அண்ட் அந்த டோனி அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ற சீரமை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அவன் மட்டும் அதை செஞ்சு முடிச்சிட்டானா உன்ன மாதிரியே பல பேரு அவங்களோட ஃப்ரீடமை இழப்பாங்க. நீ அதை நடக்க விட போறியான்னு பேசி பார்க்க வில்லியும் அவன் லேப்ல ஃபேஸ் பண்ண கஷ்டத்தை நினைச்சு பார்த்துட்டு இவன் மற்றவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல டோனியோட பிளட்டை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றான். அதை கேட்டு சார்லியும் அப்போ டோனியோட செல்ஸ்ல இருந்து தான் அந்த சீரமை கண்டுபிடிக்கிறாங்கன்னு நீ சொல்ல வரியான்னு கேட்க அது பாசிபிள் மாதிரி தான் தெரியுதுன்னு கிறிஸ் சொல்றான். அப்ப வில்லியும் எனக்கு இந்த சயின்ஸை பத்திலாம் தெரியாது, பட் நீங்க உங்க சீரமை கண்டுபிடிச்சீங்கன்னா அது எனக்கும் போட்டு விடுங்கன்னு சொல்ல அதுக்கு பீட்டும் இந்த டீலை நான் ஏத்துக்கிறேன், பட் அதுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். அப்ப சார்லி ஒருவேளை டோனியோட பவர் அவனோட பாடி செல்ஸ் தன்னைத்தானே உருவாக்கிக்கிறதா இருக்குமோன்னு கேட்க கிறிஸும் நம்ம உடனே எல்லாம் அப்படி முடிவு பண்ணிட முடியாது, எதுவா இருந்தாலும் நாம அவனோட பிளட் சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்ல அதை கேட்டு மற்றவங்களும் இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்ன்றதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து வெளியே போயிட சார்லி மட்டும் வில்லி கிட்ட தேங்க்ஸ் தானே சொல்லிட்டு போறான். தென் அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம டோனியோட பிளட் சாம்பிள்ஸை எடுத்ததுக்கு அப்புறமா பிரச்சனை இன்னும் பெருசாகுமோன்னு எனக்கு தோணுதுன்னு பேப் சொல்றான். அதை கேட்டு சார்லியும் பட் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஆன்சரஸும் கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு இவன் ஸ்லோவா ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ண பேபோ இன்னைக்கு நைட்டு நீ வேண்டான்டான்னு சொன்ன, உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையான்னு கேட்க சார்லியோ நான் சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொல்றான். அதுக்கு பேபோ எது ஞாபகம் இல்லையா, உனக்கு என்னடா வயசாயிருச்சான்னு இவன் சார்லிய கலாய்க்க இவனோ ஹே அப்படிலாம் சொல்லாத, நான் ஏதோ வேற யோசனையெல்லாம் மறந்துருப்பேன்னு சொல்லிட்டு நான் மற்ற விஷயத்த மறந்தாலும் ஒண்ணு மறக்க மாட்டேன்னு சொல்ல பேபோ இதுக்கு மேல என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆலன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரேஸ் ட்ராக்ல ஜாலியா டிரைவ் பண்ணி பாக்குறான். அதை முடிச்சதுக்கு அப்புறமா இவன் ஜெஃப் கிட்ட வந்துட்டு நான் ஒரு காலத்துல ட்ராக்கோட கிங்கா இருந்தேன், நான் அகைன் இந்த காரை ஓட்டுவேன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நார்த்தும் சோனிக்கும் அங்க வந்து ஆலன் கிட்ட நீ காரை செமையா ஓட்டுன, நீ அகைன் காம்படிஷனுக்குள்ள வந்தனா நீ தான் ட்ராக்கோட அடுத்த கிங்கா இருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு பேபோ அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சார்லி நீ சொல்லு எனக்கும் ஆலனுக்கும் போட்டி வச்சா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு கேட்க சார்லியோ கண்டிப்பா நான் உனக்கு தான் பண்ணுவேன், ஆலனுக்கு சப்போர்ட் பண்ணதான் ஜெஃப் இருக்கானேன்னு சொல்றான். அப்ப ஆலன் பேப் கிட்ட நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லடா, நான் இதுக்கப்புறம் ரேஸ்குள்ள எல்லாம் வரமாட்டேன், என்னோட வேலை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை காம்படிஷன்ல வின் பண்ண வைக்கிறது தானு சொல்லிட்டு அண்ட் உங்க வேலை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றது, சோ நீங்க அந்த வேலையை போய் பாருங்கடான்னு அவங்க 4 பேரையும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் ஜெஃப் கிட்ட ரிங்க கொடுத்து மேரேஜ் ப்ரொபோசல் பண்றான். அட ஜெஃப் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆலன் அந்த ரிங்க ஜெஃப்க்கு போட்டு விட நார்த் அந்த மொமெண்ட் போட்டோ எடுக்கிறான். கட் பண்ண இங்க கிறிஸ் பீட் கூட இருக்கிறப்ப பீட் கிறிஸ் கிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்டா, நீ டோனியோட பையன்றத எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க இவனும் யூஎஸ்ல என்னோட பேரண்ட்ஸ் என்ன அடாப்ட் பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது, அதுக்கப்புறமா எனக்கு டிம்னு ஒரு தாய் ஃப்ரெண்டு கிடைச்சான், நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம், அதுக்கப்புறமா அவன் தாய்லாந்து திரும்பி வந்துட்டு டோனியோட குரூப்ல ஜாயின் பண்ணான், அதுல இருந்து எனக்கும் அவனுக்கும் இடையில இருந்த கனெக்ஷன் கட் ஆயிருச்சு, சோ நான் அவனை பத்தி தேட ஆரம்பிக்கிறப்பதான் எனக்கு ஒரு ட்வின் இருக்கான்னு நான் வேய பத்தி கண்டுபிடிச்சேன், நாங்க 2 பேரும் டோனியோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் பிறந்தோம், பட் வேக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு எந்த பவர்ஸும் கிடைக்கல, அதனாலதான் டோனி என்ன தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட கதை, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ மற்றவங்க கிட்ட என்னை பத்தி சொல்லலாமா வேண்டாமான்றத நீ முடிவு பண்ணிக்கோன்னு சொல்ல இவனும் உனக்கு டோனியா பிடிக்காதுன்றது எனக்கு தெரியும், பட் இப்ப நம்மளுக்கு ஒரு புது வழி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்ட நம்மளால மாட்ட முடியாது, ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி அவனை கிஸ் பண்ண அப்ப கிம் பீட்டை பாக்குறதுக்கு அங்க வரான். தென் பீட் ஏண்டிச்சு இவன் கிட்ட வந்ததும் எனக்கு இத பத்தி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, பட் நான் ஆலனோட கார்டு பின்னாடி ஒரு மார்க்க பார்த்தேன், அது வில்லிக்கு இருந்த மாதிரியே இருந்ததுன்னு சொல்லிட்டு என் கெஸ் படி ஆலன் டோனிய மீட் பண்ணிருக்கான்னு சொல்ல பீட்டோட நம்ப மாட்டேன்றான். ஆலன் கண்டிப்பா அவனோட டீமுக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்ல கிம்மும் பட் நீ நல்லா யோசிச்சு பாரு, அவனுக்கு ஃபர்ஸ்ட் உடம்பு சரியில்லாம இருந்தது, அப்புறம் சடனா அவனுக்கு எல்லாம் சரியாயிருச்சு, இது எப்படி நடந்திருக்கும் நீ நினைக்கிறேன்னு கேட்க
கேட்க அதை கேட்டு பீட்டுக்கோ இப்ப லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. அப்ப கிம் உனக்கு கெண்டாவை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடான்னு கேட்க இவனும் அவன் சேஃபாடா இருப்பான்னு அசால்ட்டா சொல்றான். அதை கேட்டு கிம்மும் கடுப்பாயிட்டு உன்னோட பொறுமையை நான் பாராட்டுறேன், ஆனா கெண்டா நம்மளுக்காக அங்க போய் மாட்டிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவன் உன்னை ரொம்ப லவ் பண்றான் அண்ட் நீ உன்னோட கேம்ல அவனை பலியாடா யூஸ் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். கட் பண்ண அடுத்த நாள் இந்த சீசனோட ஃபைனல் ரேஸ் நடக்குது. அதுல வில்லி பார்ட்டிசிபேட் பண்ணல அண்ட் அந்த ரேஸ்ல பேப் ஃபர்ஸ்ட் பிளேஸும் சார்லி அண்ட் நார்த் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து அந்த 3 டிராஃபியையும் வின் பண்ணிடுறாங்க. தென் அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேப் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் மாட்ட வரான். அப்ப அவங்க சார்லி இன்னமும் ரேஸ் சூட்ல இருக்கிறத பார்த்து என்னடா இன்னும் ட்ரெஸ் மாட்டாம இருக்குன்னு கேட்க இவனும் என்ன சொல்ற பேப் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேஸ் ஸ்டார்ட் ஆக போது சீக்கிரம் கிளம்புன்னு சொல்றான். அடிக்கடி பேபோ என்னடா உளர்ற இப்போதானே நம்ம ரேஸ் முடிச்சுட்டு வரோம்னு சொல்ல சார்லியும் ஆமால நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லி சமாளிக்கிறான். பட் அவன் உண்மையிலேயே ரேஸ் நடந்து முடிஞ்சத மறந்துட்டான். கட் பண்ணா இப்ப இவங்க எல்லாரும் பார்ல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறப்ப பேப் ஜெஃப தனியா கூட்டிட்டு வந்துட்டு சார்லி கொஞ்ச நாளா வியர்டா நடந்துக்கிறான்டான்னு சொல்றான். அதை கேட்டு ஜெஃபோ எந்த மாதிரின்னு கேட்க இப்பெல்லாம் அவன் நிறைய விஷயத்த மறந்துடுறான்னு சொல்றான். அதை கேட்டு ஜெஃபோ மேபி இதுக்கு காரணம் அவன் அப்சர்வ் பண்ண பவர்ஸா தான் இருக்கும். அவன் அந்த பவர்ஸோட பிறக்கல, சோ அவன் அப்சர்வ் பண்ண புது பவர்ஸ் எல்லாம் அவன் பாடியில ஒரு கேன்சர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதை நம்ம சரி பண்றதுக்கு நம்ம சீரமை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்றான். அண்ட் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஆலன் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு அவன் டோனி அவங்க கிட்ட சார்லியோட பிளட்ட கொண்டு வர சொன்னதை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஜெஃப் தூங்கினதுக்கு அப்புறமா ஆலன் ஏந்துச்சு டோனியை மீட் பண்றதுக்கு கிளம்புறான். அண்ட் கிம்மோ அவனுக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்ணி போறான். தென் இங்க வின்னர் ஆலனை கூட்டிட்டு போற வழியில இவன் கெண்டாவை அங்க கெட்டி போட்டு வச்சிருக்கிறத பாக்குறான். தென் வின்னர் டீனை ஆலன் கிட்ட காட்டினதும் ஆலன் டீன் கிட்ட போக பாக்குறான். அப்ப வின்னர் அவனை ஸ்டாப் பண்ணி நீ சார்லியோட பிளட்ட கொடுத்துட்டு அவன் கிட்ட போன சொல்ல ஆலனோ நீ சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காடா, நான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருவேன்னு சொல்ல வின்னரோ நீ இத வந்து டோனி கிட்ட சொல்லிக்கோன்னு அவனை டோனிய பார்க்க கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இங்க டோனி ஆலன் கிட்ட எனக்கு வெயிட் பண்ணி போர் அடிக்குது, நீ எப்போ உன்னோட வேலையை முடிக்க போறேன்னு கேட்க ஆலனோ எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நான் செய்வேன், சார்லி எப்பவும் வேப் கூடயே இருக்கான் சோ என்னால அவன் கிட்ட போக முடியலன்னு சொல்ல டோனியோ எனக்கு இந்த காரணம் எல்லாம் தேவையில்லை, நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ சார்லியோட பிளட் என்கிட்ட கொண்டு வந்துரு, அப்படி இல்லனா நான் உன்னை கொல்லுவேன், உன் கூட சேர்த்து உன்னோட டீம் மெம்பர்ஸையும் சேர்த்து கொள்ளுவேன்னு மிரட்ட அதை கேட்டு ஆலனோ நீங்க சொன்னதை நான் செய்யறேன், பட் நீங்க கெண்டாவையும் டீனையும் ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்ல இவரும் நான் எப்பவும் என்னோட ப்ராமிஸை மீற மாட்டேன்னு சொல்றாரு. கட் பண்ணா இப்ப ஆலன் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் கிம் அவன் கிட்ட வந்து நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன், உன்னால எப்படிடா இதை பண்ண முடியுதுன்னு கட்ட ஆலனும் கிம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா, நான் டீனையும் கெண்டாவையும் காப்பாடுறதுக்குலாம் இதை பண்றேன்னு சொல்ல கெண்டாவோட பேரை கேட்டதும் கிம் ஆஃப் ஆயிட்டு இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஆலனும் கெண்டாவோட நிலைமை ஏதோ பரவாயில்ல, ஆனா டீனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவங்கள அங்க இருந்து சீக்கிரமா காப்பாடுறதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப்பும் வேணும்டானே சொல்ல கிம்மும் அதை பத்தி யோசிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் லேப்ல வீட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல எல்லாரும் இவன் என்ன சொல்ல போறான்னு கவனிக்கிறாங்க. அப்ப கிறிஸ் முன்னாடி வந்து இத பத்தி நான் ஃபர்ஸ்டே சொல்லாம இருந்ததுக்கு சாரி, இது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இருக்காதுன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப நான் உண்மையா சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் வேயோட ட்வின் பிரதர், நாங்க 2 பேரும் டோனியோட டெஸ்ட் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா பிறந்தோம்னு சொன்னதும் வேபோட கேட்டதும் அப்ப ஆரம்பத்துல இருந்து நீ எங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தியான்னு கோவப்படுறான். அப்ப சார்லி அவனை ஸ்டாப் பண்ண கிறிஸோ பட் நான் சொன்னது உண்மைதான், நானும் வேவும் இது வரைக்கும் மீட் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ டோனியோட பிளட்டை வச்சு அவங்க அந்த சீரவை ரெடி பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா என்னோட பிளட் செல்ஸை வச்சும் நம்மளால அதை பண்ண முடியும்னு சொல்ல பட் இதுல உங்க எல்லாரோட பர்மிஷனும் வேணும், முக்கியமா உன்னோடது பேப்னு பீட் சொல்லிட்டு நீ இதை சார்லிய வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவியான்னு கேட்க பேபோ எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அதனால கிறிஸோ பேப் கிட்ட நீ என்ன நினைச்சு பயப்பட தேவையில்ல, எனக்கு வே மாதிரி எந்த பவர்ஸும் கிடையாது, அதனால டோனி என்ன தூக்கி போட்டுட்டான், எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல, சோ நீ என்ன தாராளமா நம்பலான்னு சொல்ல அதை கேட்டு சார்லியும் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லவும் சரி சார்லிக்கு இது ஹெல்ப் பண்ணணும்னா நானும் இதுக்கு ஒட்டுக்கிறேன்னு பேப் சொல்றான். அதுக்கப்புறமா பீட் பேப் கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டான்னு அவனை தனியா கூட்டிட்டு வந்துட்டு அவன் கேம் ஆலனை பத்தி சொன்ன விஷயத்த இவன் கிட்ட சொல்ல பேபோ ஆலன் அப்படி பண்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு அதை நம்ப மாட்டேன்றான். அதுக்கு பீடோ ஆரம்பத்துல என்னாலையும் தான் நம்ப முடியல, ஆனா இப்போ நம்ம சேஃபா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு சொல்ல அதே நேரத்துல இங்க சார்லி பில்டிங்குள்ள வழிய மறந்துட்டு அவன் பேபையும் மற்றவங்களையும் தேடிட்டு இருக்கான். அப்ப ஆலன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் சார்லி பின்னாடி வந்து அவன் கழுத்து நெரிக்க அப்ப சார்லிக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறது விஷனா வந்து அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறமா ஆலன் சார்லியோட பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அவன் மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு சார்லியை தூக்கிட்டு வரான். அப்ப ஜெஃப் அவங்கள பார்த்ததும் சார்லிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஆலனும் எனக்கு தெரியல, நான் பாக்குறப்ப இவன் கீழே விழுந்து கிடந்தான்னு போய் சொல்றான். அப்ப பேப் அங்க ஓடி வந்துட்டு சார்லிய தட்டி எழுப்ப சார்லி கான்சியஸ்க்கு வந்ததும் நீ யாருன்னு பேபை கேக்குறான். அதுக்கப்புறமா ஜெஃப் அவன் கிட்ட இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு பேசி பார்க்க சார்லிக்கு ஜெஃப தவிர வேற யாரையுமே தெரியல, அதனால பேபோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவனை ப்ரெஷர் பண்ண கிறிஸ் அங்க
வந்துட்டு அவனை ப்ரெஷர் ஆக்காதீங்க, அவனை இப்ப ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொல்றான். தென் சார்லியோட கண்டிஷனை பத்தி இவங்க 5 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜெஃப் மற்றவங்க கிட்ட சார்லி அவனோட பவர்ஸ அவனோட லிமிட்டை தாண்டி யூஸ் பண்ணனால இப்படி ஆயிருக்கும்னு சொல்ல பேபோட கேட்டு ஆலன் கிட்ட இன்னைக்கு நைட்டு நான் சார்லி கூட ஸ்டே பண்றேன்னு சொல்றான். அதுக்கு ஆலனும் நீ வேண்டாம், ஜெஃப் இங்க இருக்கட்டும், சார்லி ஜெஃப் கூட தான் சேஃபா ஃபீல் பண்ணுவான்னு சொல்ல ஆனா எனக்கும் சார்லி பக்கத்துல இருக்கணும்னு பேப் சொல்றான். அதனால ஜெஃப் சரி நம்ம 2 பேரும் இங்க இருந்து சார்லியை பாட்டுக்கலான்னு பேப் கிட்ட சொல்லிட்டு அடுத்தடா ஆலன் கிட்ட நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு அவனை அனுப்பி விடுறான். பட் இவனும் வீட்டுக்கு போகாம கிம் கூட சேர்ந்து டோனிய பார்க்க போறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பேப் சார்லி பக்கத்துல உட்காந்துருக்கப்ப சார்லி அவன் கிட்ட நம்ம உண்மையிலேயே கப்பிள்ஸான்னு கேக்குறான். அதுக்கு பேபு ஆமா நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அவங்களோட மேட்சிங் ரிங்க காட்ட சார்லியோ பட் எனக்கு உன் மேல அந்த கனெக்ஷன் தெரியல, சப்போஸ் எனக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே ஞாபகம் வரலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க பேபு பட் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, உனக்கு எல்லாம் திரும்ப ஞாபகம் வர வரைக்கும் நான் நம்மளோட கடையை கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்றான். கட் பண்ண இங்க ஆலன் டோனி கிட்ட சார்லியோட பிளட் சாம்பிள்ஸ் கொடுத்தடும் அட டோனி வின்னர் கிட்ட கொடுத்து அது சார்லியோட தானான்னு செக் பண்ண சொல்றாரு. தென் வின்னர் அங்க 2 போனதுக்கு அப்புறமா இவரு ஆலன் கிட்ட அது மட்டும் சார்லியோடதா இல்லாம இருந்தா நீ செட்டுன்னு சொல்ல ஆலனும் அது கன்ஃபார்மா சார்லியோடது தான் அண்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி டீனையும் கெண்டாவையும் ரிலீஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அங்க 2 போறப்ப டோனி அந்த ஸ்டிக்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்றாரு. அதனால ஆலனுக்கு ஷாக் அடிச்சு அவன் கீழே விழுந்துற இவரு ஆலன் கிட்ட நான் உங்களை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் தான், ஆனா எப்போ ரிலீஸ் பண்ணுவேன்னு நான் சொல்லலையேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சார்லியோட பிளட்டுக்காகலாம் அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிட முடியாது, நீ பேபை என்கிட்ட வரவை அப்புறமா நான் அவங்கள ரிலீஸ் பண்றேன்னு சொல்ல இதோட எபிசோட் 11 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 12ஓட ஸ்டார்டிங்ல ஆலன் டோனி கிட்ட நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது, நான் பேபை உன்னோட கேமுக்குள்ள இழுத்து விட மாட்டேன்னு சொல்ல இவரோ பட் உன்கிட்ட வேற வழி இல்லன்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்ப வின்னர் அங்க வந்துட்டு அது சார்லியோட பிளட் தானே கன்ஃபார்ம் பண்ணதும் டோனி கீழே கிடக்குற ஆலனை தூக்கி விட்டுட்டு நீ வேலையை கரெக்டா முடிச்சனால இப்போ நீ போய் டீனை பாக்கலான்னு பர்மிஷன் கொடுக்கறாரு. தென் ஆலனும் டீனை போய் பாக்குறான். கட் பண்ணா இங்க ஜெஃப் வீட்டுக்கு வந்து பாக்க அங்க ஆலனை காணும். சோ இப்ப எங்க போயிருப்பான்னு ஜெஃப் தேட ஆரம்பிக்கிறப்ப ஆலன் அப்போதான் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறான். அவனை பார்த்ததும் ஜெஃப் அவன் கிட்ட வந்துட்டு நீ என்ன வெளியே இருந்து வர, அப்போ நைட்டு நீ வீட்டுக்கே வரலையான்னு கேட்க இவனும் இல்ல இன்னைக்கு நான் சீக்கிரமா எஞ்சிட்டேன், அதான் நான் ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லி சமாளிக்கிறான். கட் பண்ணா இங்க பேப் சார்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு வீடு ஃபுல்லா சுட்டி காட்டுறான். தென் அட முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் கராஜ்க்கு வராங்க. அப்ப பேப் நார்த்தன் சானிக்க சார்லிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அண்ட் நீ இந்த கார்ல தான் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லி பேப் சார்லிக்கு இந்த காரை காட்டுறான். அப்ப ஜெஃப் அங்க வந்து பேப் கிட்ட பேசுறப்ப சார்லி ஜெஃப் கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன்டான்னு சொல்றான். அட கேட்டு 2 பேரும் சைலண்ட் ஆயிர சார்லி பேப் கிட்ட சாரி அண்ணா பட் எனக்கு தெரியாதவங்க கூட ஸ்டே பண்றது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல பேபோ சரி நீ ஜெஃப் கூடயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பேப் தனியா உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆலன் அவன் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு நீ சார்லி சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றியாடான்னு கேக்குறான். அதுக்கு பேபோ அப்படிலாம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். சார்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது, கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு என்ன பத்தின மெமரிஸும் வந்துரும், அது வரைக்கும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஆலன் அட கேட்டு பேப் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்டா, நீ சார்லிய சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா அது நீ செய்வியான்னு கேட்க இவனும் நான் அதை கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு ஆமா இப்ப எதுக்கு இந்த மாதிரி கேக்குற, உனக்கு ஏதாச்சும் வழி தெரியுமான்னு கேட்க ஆலனும் அதெல்லாம் இல்ல நான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப பேப் ஆலன் கார்டு பின்னாடி இருக்கிற மார்க்க பாட்டு பீட் சொன்னது உண்மைதான்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே நேரத்துல இங்க கீழே ஜெஃப் சார்லி கிட்ட பேப் உண்மையிலேயே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான்டா, நீ அவனை நம்புறதான்னு கேட்டுட்டு நீ இந்த மாதிரி அவன் கிட்ட ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடந்துக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்ல அதுக்கு சார்லியும் இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்றேன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு ஜெஃபோ நீ அவன் கூட இருக்கிறப்ப உனக்கு சேஃபா ஃபீல் ஆகலையான்னு கேட்க சார்லியோ எனக்கு அவனால எந்த ஆபத்தும் வராதுன்றது நல்லா தெரியுது, அவன் என்கிட்ட கைண்டா நடந்துக்கிறான் மற்றபடி வேற எதுவும் இல்லன்னு சொல்ல அதை கேட்டு ஜெஃபோ நீ எப்படி கஷ்டப்படுறியோ அதே மாதிரிதான் பேபும் கஷ்டப்படுறான், சோ நீ அது கேட்ட மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கூடான்னு அட்வைஸ் பண்ண சார்லியும் சரி நான் ட்ரை பண்றேன்னு சொல்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு சார்லி ஜெஃப் சொன்ன மாதிரி பேப் கூட தான் ஸ்டே பண்றான். அப்ப பேப் சார்லி கிச்சன்ல இருக்கிறத பார்த்துட்டு நீ எடுக்கட வேலை செய்யற நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றான். பட் இவனும் எனக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு இவன் பேபோட ஃபேவரட் டிஷ் எடுத்து முன்னாடி வைக்க அதை பார்த்ததும் எடுக்கடா நீ ஸ்பெகட்டிய பண்ணனு பேப் கேக்குறான். அதுக்கு சார்லியும் எனக்கு தெரியல மேபி இது என்னோட பழைய ஹாபிட்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இதை செய்யற மாதிரி சில பிளாஷஸ் வந்துடுன்னு சொன்னதும் பேப் அதை கேட்டு ஹாப்பி ஆயிட்டு உனக்கு வேற ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சான்னு கேக்குறான். ஆனா சார்லியோ வேற எதுவும் வரலன்னு சொல்லிட்டு பட் எனக்கு என்னோட பழைய மெமரிஸ் திரும்ப வேணும், நீ அது கிடைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க பேபோ கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவன் சார்லியை கிஸ் பண்றான். கட் பண்ண இங்க டோனியோட லேப்ல வின்னர் டோனி கிட்ட சார்லியோட செல்ஸ் நம்ம சீரமோட நல்லா ரியாக்ட் ஆகுது, நமக்கு சார்லி கிடைச்சானா நம்மளால இதை விட பவர்ஃபுல்லான சீரமை ரெடி பண்ண முடியும்னு சொல்ல இவரோ டென் நீ உடனே அவனை இங்க கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அப்புறம் வின்னரோ இப்ப நியூ ஃபார்முலா ரெடி ஆயிருச்சு, அதை யார் மேல டெஸ்ட் பண்ணி பாக்குறதுன்னு கேட்க டோனியும் அதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கெண்டா மேல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாங்க. கட் பண்ணா இங்க ஆலன் கிம் கூட கால்ல நான் கெண்டாவையும் டீனையும் என் கண்ணால பார்த்தேன், அவங்க இப்போதைக்கு சேஃபா தான் இருக்காங்கன்னு பேசிட்டு
இருக்கிறப்ப பேபா அவன் பேசுறத கேட்டுட்டு நீ அவங்கள பாட்டியா, இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்க இவனும் டோனியோட இடத்துலன்னு சொல்லிட்டு உடனே இவன் பேப் கிட்ட நான் அவங்களுக்கு கீழே வேலை செய்யல, நான் கெண்டாவையும் டீனையும் காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் பேப் டென்ஷன் ஆயிட்டு உனக்கு என்ன பைத்தியமாடா, டோனி யாருக்கும் ஃப்ரீயா ஹெல்ப் பண்ண மாட்டான், சோ நீ அவனுக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்டுட்டு அவன் காடு பின்னாடி இருக்கிற மார்க்க பத்தி கேட்க ஆலனும் நான் சார்லியோட பிளட்ட டோனி கிட்ட கொடுத்தேன், பட் அது கெண்டாவையும் டீனையும் காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான், நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான காரணம் எனக்கு சர்ஜரி பண்ணிக்க விருப்பம் இல்ல, பட் எனக்கு டோனியோட சீரம் மேல நம்பிக்கை இருந்தது, அதான் நான் அகைன் ஸ்ட்ராங் ஆறதுக்கு அதை யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், சோ இதை நானே முடிச்சு வச்சிடுறேன்னு இவன் அங்க இருந்து கிளம்புறான். கற்பனா இங்க டோனி சில பொலிட்டீசியன்ஸ கூப்பிட்டு என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு, பட் அதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவைப்படும்னு சொல்லிட்டு இவரு வின்னருக்கு சிக்னல் காட்ட அவனும் கையில ஒரு கட்டியை எடுத்துட்டு கெண்டாவை பல இடத்துல விட்டுறான். அதை பார்த்து அங்க இருந்த பொலிட்டீசியன்ஸ் எல்லாரும் ஷாக்காயிர கொஞ்ச நேரத்திலேயே கெண்டாவோட காயம் எல்லாம் மறைஞ்சு அவன் நார்மல் ஆயிடுறான். அதுக்கப்புறமா டோனி அந்த பொலிட்டீசியன்ஸ் கிட்ட இந்த மாதிரி பவர்ஸ் நம்மளோட மிலிட்டரி கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு பேசிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு உங்களோட பர்மிஷன் வேணும்னு கேட்க அதுல ஒருத்தரோ இவங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்னு கேக்குறாரு. அதை காட்டுறதுக்கு டோனியும் அந்த ஸ்டிக்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி கெண்டாக்கு சாக்கடிக்க வைக்கிறாரு. தென் இந்த ட்ரக்கை நம்ம வேக்சின் ப்ரோக்ராம் மூலியமா வெளியே கொண்டு வரலான்னு சொல்ல அந்த பொலிட்டீசியன்ஸும் அந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. கற்பனா இங்க பேப் தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சார்லி அங்க வந்துட்டு நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவியான்னு கேக்குறான். அதுக்கு பேபோ ஒரு டைம் ஸ்டாப் பண்றதுக்கு வருவான், பட் இப்போ அவங்க இல்ல சோ நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன்னு சொல்ல தென் அவனுக்கு பதிலா இப்ப நான் உன்னை ஸ்டாப் பண்ணலாமான்னு சார்லி கேக்குறான். அப்ப பேபோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சர்ல செய்யறதுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருந்தோம், பட் இப்ப அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமானே தெரியலன்னு சொல்றப்ப இவனும் நீ ஏன் நம்ம இதுக்கப்புறம் ஒண்ணு சேர மாட்டோன்ற மாதிரியே பேசுறேன்னு கேக்குறான். அதுக்கு பேபோ நம்ம கண்டிப்பா ஒண்ணு சேருவோம், பட் அட காலம் தான் முடிவு பண்ணோன்னு சொல்லிட்டு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணி அங்கேயே தூங்கிற சார்லி அவனுக்கு போட்டி விட்டுட்டு அவன் எதர்ச்சியா அவனோட ஒர்க்கிங் டேபிளுக்கு வந்து பாக்குறான். அப்ப அவனோட ஐடி கார்டு எடுத்து பாக்குறப்ப அது பின்னாடி லேப்டாப்போட பாஸ்வேர்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் அந்த பாஸ்வேர்டை வச்சு அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி அதுல இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை பிளே பண்ணி பாக்குறான். அதுல இவன் உன்னோட பேரு சார்லி, நீ ஒரு ஸ்பெஷல் அல்பா, நீ இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கனா உன்னோட மெமரிஸ் ஃபுல்லா போயிருச்சுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு பட் நீ என்ன நடந்தாலும் உன்னோட மிஷனை நீ மறக்க கூடாது, அதுதான் பவர் எடுக்கிற சீரம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதோட நீ எக்ஸாண்டர் டீமை மறந்துடாத, முக்கியமா பிபேப நீ என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்றான். அண்ட் இப்ப சார்லி இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அவன் பேப திரும்பி பாக்குறான். கற்பனா நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாரும் பீட்டோட வீட்ல இருக்காங்க. அப்ப பீட் மற்றவங்க கிட்ட கெண்டா இவனுக்கு கொடுத்த கீயை காட்டி இந்த கீய வே கெண்டாக்கு கொடுத்திருக்கான், இது எடுக்கான கீன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு முக்கியமான க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நார்டோ இது என்ன மூவி கிளைமேக்ஸ் மாதிரி இருக்க இருக்க கஷ்டம் ஏறிக்கிட்டே போடுன்னு சொல்ல அதுக்கு பீட்டோ நம்ம சார்லி கிட்ட இருக்கிற ஃபியூச்சரை பாக்குற பவரை இந்த கீ மேல யூஸ் பண்ணி பாக்கலாம்னு சொல்றான். அதை கேட்டதும் ஆனா அந்த பவரை பொருள் மேல யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு ஜெஃப் சொல்ல அதனாலதான் இப்ப நம்ம அதை ட்ரை பண்ணி பாக்கணும்னு கிறிஸ் சொல்றான். ஆனா பேபாடுக்கு ஒட்டுக்க மாட்டேன்றான். இவனோட கண்டிஷன் இன்னமும் மோசமாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க சார்லி அவன் கிட்ட இல்ல நான் ட்ரை பண்றேன்னு சொல்றான். அப்ப பீட் அந்த கீயை சார்லி கிட்ட கொடுக்க ஜெஃப் அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு சார்லிக்கு சொல்லி தரான். அண்ட் இவனும் ஜெஃப் சொல்லி தந்த மாதிரியே போக்கஸ் பண்ண இவன் அவனோட விஷன்ல பீட் காண்டோல இருக்கிற வேயோட போட்டோவை பாக்குறான். கட் பண்ணா இங்க ஆலன் டோனிய பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப டோனி அங்க வந்துட்டு நீ நான் சொன்ன வேலையை செஞ்சியா இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு இவனும் இதுக்கு மேல நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் நம்மளோட டீல முடிச்சுக்கடா இங்க வந்தேன்னு சொல்ல அதை கேட்டு டோனியும் பட் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவரு ஆலனுக்கு ஷாக் கொடுத்து கிட்ட வந்து பேச ஆலன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் பேக்கெட்ல இருக்கிற கட்டியை எடுத்து அவன் டோனியை குட்டிடுறான். அதே நேரத்துல இங்க எல்லாரும் பீட்டோட காண்டோக்கு வந்துட்டு அங்க வே போட்டோக்கு கீழே இருக்கிற டிராயரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அது அந்த கீயை போட்டு ஓபன் பண்ணி பாக்குறப்ப அது உள்ள இருந்து இவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. அத கிறிஸ் படிச்சு பார்த்துட்டு இது டோனியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்னு சொன்னதும் அப்பனா டோனி அவன் மேலேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்துருக்கானு பேப் கேக்குறான். அதுக்கு கிறிஸோ இல்ல அவன் ஸ்பெஷல் பவர்ஸோட தான் பிறந்திருக்கான், அவனோட பவர்ஸ் அவனுக்கு ஏதாச்சும் அடிபட்டுடுனா அது தானாவே சரியாயிரும், ஆனா அதுல சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, அவன் 100% சரியாறதுக்கு ஒருத்தர் அவன் கூடவே இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப யாரோ பேபோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்க சார்லி அதை ஓபன் பண்ணி நீங்க யாருன்னு கேக்குறான். அப்ப பேபோ யாரு வந்திருக்கா சார்லின்னு கேட்டுட்டு ரூமை விட்டு வெளியே வர சார்லியோ பேபோனோட அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்றான். அப்ப பேப் அங்க துணியை பார்த்து ஷாக் ஆயிட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க இவரோ சார்லி தோல்ல கை போட்டுட்டு இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அதுக்கு பேபோ அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லவும் அதுக்கு இவரோ நான் நினைச்சா அவங்க ரெண்டு பேரையும் இப்பவே இங்க ரெண்டு தூக்கிட்டு போக முடியும், ஆனா நீ என் இடத்துக்கு உன்னோட விருப்பத்தோட வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு சார்லிக்கு என்ன பிரச்சனைலாம் தெரியாது, பட் என்னால அவனை கியூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஆலனையே எடுத்துக்கோ, என்னோட ட்ரக்கை இவன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்லிட்டு உனக்கு நான் யோசிக்க கொஞ்சம் டைம் தரேன், நீயாவே சார்லியை என்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேனா நான் ஆலனை விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவங்க ஆலன் அங்க ரெண்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பேப் மட்டும் எல்லாரையும் ஆலனோட வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்க கிட்ட டோனி ஆலன்
ஆலனை கிட்னாப் பண்ண விஷயத்த சொன்னதும் அவங்க ஆலன் வீட்டுக்கு தனியா வந்த நேரத்துல அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்களான்னு ஜெஃப் கேட்க கிம் அவன் கிட்ட ஆலனை யாரும் கிட்னாப் பண்ணல, அவன் அவனே தான் டோனியோட லேபுக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் மத்தவங்க கிட்ட சொல்லிற. அதுக்கப்புறமா வீட்டு மத்தவங்க கிட்ட டோனி நடத்த போற வேக்சின் ப்ரோக்ராம பத்தி சொல்றான். அதை கேட்ட சானிக் பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கே, நம்மளால எப்படி இதை நிறுத்த முடியும்னு கேட்க அதுக்கு பேபோ நம்மளால இதை பண்ண முடியும், பட் இதுல நம்மளுக்கு பேக்கப் பிளான் தேவைப்படும்னு சொல்றான். கட் பண்ண அடுத்த நாள் பேப் வில்லிய தனியா கூட்டிட்டு வரான். அப்ப வில்லியும் என்னன்னு என்ன தனியா பார்க்க வந்திருக்க, உன் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் கண்டுக்க மாட்டானான்னு கேட்க பேபோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் தானே சொல்லிட்டு உனக்கு டோனியோட வேக்சின் ப்ரோக்ராம பத்தி தெரியும் தானே கேக்குறான். அதுக்கு வில்லியும் அம்மா எனக்கு தெரியும், இப்ப அதுக்கு என்னன்னு கேட்க இவனும் நீ அதை நடத்த விட போறியாடான்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லி இவன் அவனோட கயிறை விட்டு விட வில்லியும் பேப் கேட்டதுக்கு பதில் சொல்லாம அவன் டைமை ஸ்டாப் பண்ண போற மாதிரி பேப்பை பயமுறுத்திட்டு அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா பேப் டோனிக்கு நானும் சார்லியும் அங்க வரோம், பட் நீங்க மத்தவங்களை போக விட்டுறணும்னு மெசேஜ் அனுப்ப டோனியோட பாட்டுட்டு வின்னருக்கு கால் பண்றாரு. கட் பண்ணா இங்க பேபும் சார்லியும் வீட்டோட லேபுக்கு வராங்க. அவங்க காரை விட்டு இறங்குனதும் வின்னர் அங்க கன்னோட வந்துட்டு அவன் பேபு கிட்ட நீ சார்லியோட கைய லாக் பண்ணிடான்னு சொல்ல பேபும் சார்லியோட கைய கட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் வின்னரோட வேன்ல ஏறி அங்க ரெண்டு கிளம்புறாங்க. அண்ட் இதோட எபிசோட் 12 முடியுது. இப்ப எபிசோட் 13ஓட ஸ்டார்டிங்ல பீட்டும் கிறிஸும் நியூ ஃபார்முலாவை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப ஜெஃப் அவனுக்கு கால் பண்ணி சார்லிய கிட்னாப் பண்ண விஷயத்தை பத்தி சொல்றான். அதை கேட்டு பீட்டும் டென்னி மற்றவங்க கிட்ட நம்ம பிளான ஃபாலோ பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு வெளியே போறப்ப கிறிஸ் அவன் கிட்ட நானும் உன் கூட வரேன்னு சொல்றான். அப்ப பீட் நீ அங்கெல்லாம் வர வேண்டாம், அது ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்ல அதுக்கு கிறிஸும் நான் எதுக்காக இங்க வந்தேன்றத நீ மறந்துட்டியான்னு கேட்க அதை கேட்டு பீட்டும் சரி நீயும் வான்னு சொல்லிடுறான். கட் பண்ணா இங்க பேபும் சார்லியும் டோனியோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப டோனி பேபை ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டான்னு சொல்ல இவனும் நீங்க ஆலன் கெண்டா அண்ட் டீன் 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கு இவரும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு அவரு வின்னர் கிட்ட நீ கெண்டாவையும் ஆலனையும் கூட்டிட்டு வாடான்னு அவனை அனுப்பி விட்டுட்டு டீனை நானே சேஃபா கொண்டு வந்து விட்டுடுறேன், இப்போ நீ உன்னோட பதில சொல்லுன்னு கேட்க அங்க ஆலன் வந்துட்டு பேப் நீ அவன் சொல்றத நம்பாத, அவன் நம்ம எல்லாரையும் கொண்டுருவான்னு சொல்றான். தென் ஆலன் டோனி அடிக்க ட்ரை பண்ண அவரும் ஆலனுக்கு ஷாக்க கொடுத்து அடக்குறாரு. அதுக்கப்புறமா பேப் டோனி கிட்ட நீங்க சார்லியோட பிளட் சாம்பிள்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அவனை போக விட்டுறணும், நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்க கூட இங்கேயே ஸ்டே பண்றேன்னு சொல்ல டோனியும் அதுக்கு உடனே ஓகே சொல்லிடுறாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல டைம் ஸ்டாப் ஆயிருது. தென் வில்லி அங்க வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு இவன் ஒரு கட்டியை எடுத்து சாரி பேப் நான் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவன் டோனியா கூட்ட போக அதுக்குள்ள அவன் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த டைம் அன்ஃப்ரீஸ் ஆயிருது. அதனால டோனி வில்லி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு டே எல்லாரையும் போட்டு தள்ளுடான்னு வின்னரை பாட்டு கட்ட அவனும் மற்ற கார்ட்ஸும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஆலன் ஒரு கார்டு அடிச்சு போட்டுட்டு அவன் கிட்ட 2 கன் எடுத்து ஆலன் பேப் கிட்ட கொடுக்க இப்ப அந்த இடமே கலவரம் ஆகுது. அப்ப பேப் ஆலன் கிட்ட நீ போய் டீனை காப்பாட்டுன்னு சொல்லிட்டு இவன் சார்லிய அவன் கூட கூட்டிட்டு போறான். தென் இவன் சார்லிய ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு இவன் அங்க இருக்கிற மற்ற கார்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க பீட் கிறிஸ் அண்ட் ஜெஃப் 3 பேரும் பில்டிங் குள்ள வராங்க. அண்ட் இன்னொரு சைட்ல இருந்து கிம் நார்த் அண்ட் சானிக் 3 பேரும் பில்டிங் குள்ள வந்துட்டு அங்க இருக்கிற மெயினை ஆஃப் பண்ணிடுறாங்க. தென் இப்போ நாம பிரிஞ்சு போய் தேடலான்னு கிம் சொல்லிட்டு அவன் கெண்டாவை தேடி ஒரு பக்கமா போயிட நார்த்தும் சானிக்கும் இன்னொரு சைட்ல போறாங்க. அதே மாதிரி ஜெஃப் இந்த சைடு இவங்க கிட்ட நான் ஆலனை தேடி போறேன்னு ஒரு சைட்ல போக பீட்டும் கிறிஸும் தென் நாங்க பேபை தேடி போறோம்னு இன்னொரு சைட்ல போறாங்க. அதே நேரத்துல இங்க நடக்கிற சண்டையில பேப் டோனிய 2 தடவை ஷூட் பண்ணிடுறான். அப்பவும் டோனி அங்க 2 எஸ்கேப் ஆகி போயிட பேப் அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு சார்லிய விட்டு போன இடத்துல வந்து பார்க்க அங்க சார்லிய காணோம். அதே நேரத்துல இங்க ஜெஃப் ஆலனை தேடி வர ஒரு கார்டு இவனை வந்து அட்டாக் பண்றான். அந்த சட்டம் கேட்டு ஆலன் அங்க ஓடி வந்துட்டு அவன் அந்த கார்டை அடிச்சு போட்டுற இன்னொருத்த அங்க வந்து ஆலனை ஷூட் பண்ணிடுறான். பட் ஆலன் கிட்ட இப்ப பவர்ஸ் இருக்கிறனால அவனுக்கு எதுவும் ஆகல. அண்ட் ஆலனும் அந்த 2 கார்ட்ஸையும் திருப்பி ஷூட் பண்ணிடுறான். கட் பண்ண இங்க கெண்டாவை 2 கார்ட்ஸ் வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல யாரும் இல்லாத பாட்டு இதுதாண்டா சான்ஸ்னு கெண்டா அவங்க 2 பேர் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப கிம் அங்க வந்து அந்த கார்ட்ஸ்ல ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறான். அந்த சட்டம் கேட்டு பின்னாடி இன்னொரு கார்டு வந்து கிம்ம பார்த்து ஷூட் பண்ண கெண்டா குறுக்க வந்து கிம்ம காப்பாட்டிடுறான். அந்த கிம்மோ அங்க வந்து கார்ட்ஸ் எல்லாரையுமே ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா கிம் எதுவும் சொல்லாம அவங்க பக்கத்துல விழுந்து கிடக்குற கார்டோட ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க கெண்டா அவன் கிட்ட நீ எடுக்காக இந்த இடத்துக்கு வந்த நான் தான் இதை ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொன்னேன்னு கேட்க கிம் அந்த ஜாக்கெட்டை கெண்டாக்கு போட்டு விட்டுட்டு நீயும் அகைன் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதுன்னு சொல்லி அவனை கிஸ் பண்றான். அதுக்கப்புறமா நானும் தானே உன்கிட்ட நான் உன்னை தனியா விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்கேன்னு கிம் சொல்ல அதை கேட்டதும் இப்ப கெண்டா கிம்மை கிஸ் பண்றான். கட் பண்ணா இங்க பேப் சார்லிய தேடி மாடிக்கு வர அவங்க சார்லிய பாட்டதும் அவன் கிட்ட போறான். அப்ப சைட்ல 2 டோனி கன்னோட வந்துட்டு ஒழுங்கா கண்ணை கீழே போட்டுரு இல்ல நான் சார்லிய கொண்டுருவேன்னு மிரட்ட பேபோ அந்த கண்ணை கீழே வச்சுட்டு இன்னியோட எல்லாம் முடிஞ்சிடுன்னு இவன் சார்லிக்கு சிக்னல் காட்ட இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல பேப் சார்லி கிட்ட இந்த பிளான்ல நிறைய ரிஸ்க் இருக்குடா, அதோட வில்லி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவானா மாட்டானான்னு கூட நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேற பிளான் போடலான்னு சொல்ல
சார்லியும் நம்ம டோனிய ஸ்டாப் பண்றதுக்கு நான் அவன் கிட்ட போயாகணும்னு சொல்றான். கட் பண்ணா இங்க டோனி பேப மிரட்டிட்டு இருக்கிறப்ப சார்லி அவரோட கைய பிடிச்சி அவரோட பவர்ஸ அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்ப அவரும் என் கைய விடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பீட்டும் கிறிஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அவரு கிறிஸ பாட்டு வேணு கூப்பிட அடுக்கு கிறிஸோ நான் வே கிடையாதுன்னு சொல்லவும் ஓ நீ அந்த வேஸ்டான பையனானு இவரு சொல்றாரு. அடுக்கு கிறிஸோ என்ன அப்பவே நீ கொல்லாம விட்டதுக்கு இப்ப நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி இவன் டோனிய பாட்டு கண்ணை ஏம் பண்ண அப்படி பண்ணாடதானு பீட் அவனை ஸ்டாப் பண்றான். அண்ட் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி வில்லி டோனிய ஷூட் பண்ணிடுறான். அண்ட் அது வரைக்குமே சார்லி டோனியோட பவர்ஸ அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கான். சோ சாக போறோம்னு தெரிஞ்சதும் டோனி சார்லியையும் ஷூட் பண்ணிட்டு அங்கேயே விழுந்து இறந்து போயிட இப்ப சார்லி கிட்ட டோனியோட பவர்ஸ் வந்துட்டனால அவன் சேஃப் ஆயிடுறான். கற்பனா இங்க கீழே இந்த வேலையும் வேணாம் ஒண்ணு வேணான்னு வின்னர் அவனோட கோட்டை கழட்டி போட்டுட்டு அங்க இருந்து போறப்ப அகைன் இவன் இந்த கேங் கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப நார்த் அவன் கிட்ட டே வின்னர் நீங்க தான் இருக்கியான்னு கேட்டுட்டு சரி டீன் எங்கடா இருக்கான்னு கேட்க இவனும் நான் இடத்த சொன்னா நீங்க என்ன விட்டுருவீங்களான்னு கேக்குறான். அதுக்கு நார்த்தும் வாங்கடா இவனை போட்டு பொழக்கலான்னு கூப்பிட வின்னர் பயத்துல அவன் அந்த ரூம்ல தான் இருக்கான்னு கை காட்டிட்டு அங்க இருந்து போக பாக்குறான். அப்ப கேட்டா அவனை ஸ்டாப் பண்ணி இவனை இப்படியேவா நம்ம விட போறோம்னு கேட்க ஷானிக்கும் இவனை அடிச்சுலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வின்னரை போக விட்டுட்டு இவங்க டீன் இருக்கிற ரூமுக்கு போறாங்க. தென் கொஞ்ச நாள் கழிச்சு டீன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அவனும் மற்றவங்களும் சார்லிய பார்க்க வராங்க. அண்ட் சார்லி என்னமோ கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கான். தென் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப கிம் அவங்க கிட்ட நாளைக்கு நான் கொரியாக்கு கிளம்புறேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க பீட்டோட லேப்ல கிறிஸ் அவனோட ஐடி கார்டு அங்க வச்சுட்டு அங்க ரெண்டு கிளம்புறப்ப பீட் அங்க வந்துட்டு நீ எங்க போறேன்னு கேக்குறான். இவங்க அந்த பவர் எடுக்கிற சீரமையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ கிறிஸ் இவன் கிட்ட என்னோட வேலை இங்க முடிஞ்சிட்டனால நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு போறப்ப அப்ப பீட்டும் அவன் கூடவே நடந்து வந்துட்டு நீ என் கூட ஸ்டே பண்ணுவேன்ல நான் நினைச்சேன் இப்ப எங்க போறேன்னு கேட்க கிறிஸோ எனக்கு ஒன்னு பிடிச்சிருந்தது இப்பவும் நான் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் நீ இன்னமும் வேயடா லவ் பண்ணிட்டு இருக்க எனக்கு அவனோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல பீட்டும் அவன் சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீ எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட நான் என்னோட பாஸ்ட மறக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்றான். அடுக்கு கிறிஸோ நான் தரேன் பட் இது அதுக்கான கரெக்டான டைம் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நீ என்னடா லவ் பண்றேன்னு உனக்கு தெரியற அன்னைக்கு நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இங்க ஆலனும் ஜெஃப்பும் பாத்ரூம்ல இருக்கிறப்ப ஆலன் ஜெஃப் கிட்ட நம்ம ஒழுங்கா பேசியே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஜெஃபோ நான் இன்னும் உன் மேல கோவமாடா இருக்கேன் நீடா அன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட் தான் முக்கியம் பார்ட்னர் கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாதுன்னு எனக்கு அவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்த பட் இப்போ நீயே அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்ல ஆலனும் அவன் கிட்ட சாரி சொல்லிட்டு பட் இட நான் உன்னையும் மற்றவங்களையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி ப்ளீஸ் தான் நீ இன்னமும் என் மேல கோவமா இருக்காடுன்னு சொல்ல ஜெஃபோ சார்லிக்கு அடுத்து நீண்டா என்னோட உலகம்னு சொல்லி ஆலனை மன்னிச்சிடுறான். அதுக்கப்புறமா நீ அந்த பவர் எடுக்கிற சீரமை போட்டுக்க போறியான்னு கேட்க ஆலனும் நான் போட்டுக்கிட்டே ஆகணுமா நான் அதை போடாம விட்டுட்டா மற்றவங்களா என்ன செல்ஃபிஷ்னு நினைப்பாங்களான்னு கேட்க அதுக்கு ஜெஃபோ பவர்ஸ் நல்லதா கெட்டதான்றது நம்ம யூஸ் பண்ற விதத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட பவர்ஸ் யாரையும் ஹர்ட் பண்ணாது அதோட அது உன்னோட பாடிக்கும் நல்லதுதான் பண்ணுது சோ நீ அதை வச்சுக்கோன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க கிம்மும் கென்டாவும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்ப கென்டா நான் எனக்கு தோன்றப்ப உனக்கு கால் பண்ணலாமான்னு கேட்க கிம்மும் நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் பட் அதுக்கான தைரியத்தை மட்டும் நீ வர வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு கிளம்புறான். தென் இங்க சோனிக் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க ரெண்டு பாரிஸ்க்கு கிளம்புறப்ப நார்த் அங்க ஓடி வந்துட்டு என்னடா என்ன விட்டுட்டு போற நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்னு டைலாக் எல்லாம் சொல்ல சோனிக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் இங்க வரப்ப நீ இதை விட நல்ல பிக்கப் லைன்ஸா சொல்லுடான்னு சொல்றான். அப்புறம் இவனும் அவன் கையில எழுதி வச்சிருக்கிற பிரெஞ்சு லாங்குவேஜ படிச்சு காட்ட சோனிக்கும் என்னடா உளறிட்டு இருக்க அதுக்கான அர்த்தம் என்னன்றத சொல்லுன்னு கேட்க நார்த்தும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றான். கட் பண்ணா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வேப் சார்லி கூட இருக்கிறப்ப வில்லி அவங்கள பாக்குறதுக்கு வரான். அப்ப வில்லி அவன் கொண்டு வந்த பொக்கே அந்த டேபிள்ல வச்சுட்டு சார்லி ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கான் உனக்கு போர் அடிச்சா நீ என்ன பாக்க வான்னு சொல்ல அதுக்கு வேப் அவனை பாட்டு முறைக்கவும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு இவன் சொல்லிட்டு நீ சீக்கிரமா ட்ராக்குக்கு வா உன்னோட ஃபேன்ஸ் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு சொல்ல பேபோ ரேசிங் வெறும் என்னோட ட்ரீம் மட்டும் தான் ஆனா சார்லி என்னோட லைஃப் சோ எவ்வளவு நாள் ஆனாலும் நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப ஒரு வருஷம் கழிச்சு சானிக் அவனோட ஸ்டடிஸ முடிச்சிட்டு இங்க திரும்பி வரான். தென் இவன் நார்த் பின்னாடி வந்து நின்னுட்டு இங்க நீங்க இன்டர்ன் எடுத்துப்பீங்களான்னு கேட்க நார்த் அவனை பாட்டடும் பேப்னு கட்டி அவனை அக் பண்ணிக்கிறான். அண்ட் அதை கேட்டு பேபோ என்னடா பேபு அது என்னோட பேருடான்னு சொல்ல நார்த்தும் சானிக்கும் அதை கண்டுக்காம ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா சானிக் டீன் கிட்ட வந்து பேசிட்டு ஆலன் ஜெஃப் சார்லி எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்க பேபோ ஆலனும் ஜெஃபும் எங்க போனாங்கன்னு தெரியாது ஆனா சார்லி அங்கடா இருக்கான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனும் பேப் கிட்ட வந்து நிக்கிறான். அப்ப சோனிக் என்ன உனக்கு ஞாபகம் இருக்காடான்னு கேட்க இவனும் எனக்கு தெரியும் உன்னோட பேரு சோனிக் நீ பேபோட ஜூனியர்னு சொன்னதும் அதை கேட்டு என்னடா இப்படி தள்ளி வச்சு பேசுறேன்னு சோனிக் சொல்ல பேபோ நீ இதுக்கே இப்படி சொன்னா எப்படி நான் இவன் கூட ஒரு வருஷமா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன் பட் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நாங்க ஒன்னா பெட்ல படுத்தது இல்ல கேட்டா நாம இன்னும் க்ளோஸ் ஆகலன்னு சொல்றான்னு சொல்ல சார்லியும் அதை கேட்டு எடுக்கடா இது எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்கேன்னு பேப் கையில அடிக்கிறான். அதுக்கு பேபோ நான் உண்மையாதானே சொல்றேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் என் வாயை மூடணும்னா நீ நாம ஒரே பெட்ல படுக்கிறதுக்கு அலோ பண்ணுன்னு சொல்ல சார்லியும் போடா நீ எப்ப படாலும் இதை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தனி
தனித்தனி பெட்ல படுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஆலனும் ஜெஃபும் சார்லியோட காரை ரெடி பண்ணி அங்க எடுத்து வராங்க. அப்ப ஆலன் பேப் கிட்ட நீ சார்லிய டிரைவ் பண்ண வச்சு ஒரு லேப் போயிட்டு வாடா, அவனுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு பாக்கலான்னு சொல்ல சார்லியோ பட் எனக்கு டிரைவிங் தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கு பேபோ நீ பிட் பேபோட ஸ்டூடெண்ட்டா, உன்னால நல்லா டிரைவ் பண்ண முடியும், ஜஸ்ட் நீ வேட மறந்துட்ட அவ்வளவுதானே சொல்லிட்டு ஆனா அவனுக்கு அதை ஞாபகம் படுத்துறேன்னு அவனை கூட்டிட்டு போறான். தென் இவங்க ட்ராக்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சார்லி பேப் கிட்ட நீ காரை ஓட்டுறது நல்லது, நான் எங்கேயாச்சும் போய் மூடிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல பேபோ உன்னால டிரைவ் பண்ண முடியும்டா, பயப்படாம ஓட்டுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் சார்லி கிட்ட ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு உன்னோட மெமரி படி இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியா இருக்கும், பட் இது நம்மளோட செகண்ட் ஆனிவர்சரின்னு சொல்ல சார்லி அதை கேட்டுட்டே டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அவனோட மெமரிஸ் ஃபுல்லா திரும்ப வந்துற சார்லி காரை ஸ்டாப் பண்ணிட்டு நீ கவுண்டர் தப்பா சொல்ற, நம்ம மீட் பண்ணி 3 வருஷம் ஆகுது, நான் ஃபர்ஸ்ட் 1 வருஷம் உன்னை ஸ்டாக் பண்ணிட நீ மறந்துட்டியான்னு கேட்க அடை கேட்டதும் உனக்கு ஞாபகம் வந்துருச்சாடான்னு கேட்டு பேப் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறமா பேப் இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட ஓடி போய் சொன்னதும் எல்லாரும் சார்லிய விட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்ல பேபும் என்ன 1 வருஷமா தனியா படுக்க விட்டுட்டு ஏடான்னு சொல்லி அவன் சார்லிய ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இப்ப பேப் அண்ட் சார்லியோட வெட்டிங் நடக்கிறப்ப அங்க பீட் பக்கத்துல கிறிஸ் வந்து நிக்கிறான். அதே மாதிரி கெண்டா பக்கத்துல கிம் வந்து நிக்கிறான். அண்ட் இப்படி எல்லா கப்பிள்ஸும் ஒன்னு சேர்ந்துற இந்த சீரீஸும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.